வணக்கம் ஷர்மிளா. சிவகாசியை சேர்ந்த சமுத்திரவல்லி உள்ளிட்டோர் கிட்டத்தட்ட 2014 பட்டாசு ஆலை விபத்தில் விழுந்த கணவரின் மரணத்துக்கு இழப்பீடு கோரி வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு விசாரணை நீதிபதிகள் புகழேந்தி விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு பணி, விதவை ஓய்வூதியம், வீடு உள்ளிட்ட மறுவாழ்வு பணிகளை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளை வழங்கியிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் அரசு தரப்பில் மேல்முறை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் விசாரணை நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. ஷர்மிளா, தொடர்ச்சியாக விபத்துகள் நிகழ்ந்த வண்ணம் உள்ளன. அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இது வருத்தத்தை ஏற்படுத்தப்படுகின்றன எனவும் உரிய தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தனர். இத்தொடர்பாக அரசு தரப்பில் விருதுநகர் வெடி விபத்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் உயிரிழந்தவர்களின் அடக்கத்திற்கான 50,000 வழங்கப்பட்டுள்ளதும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அதற்கு நீதிபதிகள் தொழிலாளர்களுக்கு 25 லட்சம் முதல் 30 லட்சம் ரூபாய் காப்பீடு செய்த பின்னரே அவர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும், விபத்துகள் நிகழ்வு துரதிருஷ்டமாக பெண்களே பாதிக்கப்பட்டதாக உள்ளனர் எனவும் இதை கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் கோடை காலங்களில் பட்டாசு உற்பத்தியை நிறுத்தி வைப்பது தொடர்பாக அரசு முடிவெடுக்க வேண்டும் என்றும், இது குறித்து வழக்கறிஞர் தரப்பில் பட்டாசு ஆலை விபத்துகளை தடுப்பது தொடர்பான பரிந்துரை வழங்க உத்தரவிட்டு வழக்கை வரும் ஜூன் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். ஷர்மிளா.